வெல்கம் வின் யூடியூப் சேனல்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா YMode eShopping அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இவங்க வெப்சைட் மூலயமா நமக்கு தரமான பொருளையும் நியாயமான விலைகளையும் காம்போ ஆஃபர்லையும் நிறையா ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. நம்ம வீடியோவும் ஒன்று போட்டிருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மெய்யை தேடும் மாணவன், ஒரு அழகான குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான காலை பொழுது மலை மீது தனிமையில் இருந்த சென் ஆசானிடம் ஒரு இளம் மாணவன் வந்து, ஆசான், என்னை உங்கள் சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மெய்யை தேட விரும்புகிறேன் என்றான். ஆசான் புன்னகைத்தார். நீ மெய்யை உணர விரும்புகிறாயா? என் முன் வாரும் என்று அழைத்தார். அவர்கள் இருவரும் அருகில் இருந்த சிறிய நீரூற்றுக்கு நடந்து சென்றனர். நீரை நோக்கி கேட்டார். நீரை நோக்கி பார், என்ன காண்கிறாய்? என் முகம் என்றான் மாணவன். ஆசான் திடீரென அவனை தள்ளி தண்ணீரில் மூழ்கச் செய்தார். மாணவன் துடித்தான், மூச்சு வாங்க துடித்தான். சில நிமிடங்கள் வினாடிகள் கழித்து ஆசான் அவனை வெளியே இழுத்தார். இப்பொழுது சொல், நீ என்னை ஏமாற்றினாயா என்று நினைக்கிறாயா? உன்னை ஏமாற்றினேன் என்று நினைக்கிறாயா? இல்லை. ஆனால் ஏன் இப்படி செய்தீர்கள் என்றான் மாணவன் மூச்சை இழுத்தபடி. நீ அதற்கு மூச்சை வாங்க துடித்தாய் அல்லவா? ஆமாம். அதே வகையில் மெய்யை உணர ஆசை உனக்கு அந்த மூச்சை போல பிராணனாக இருக்க வேண்டும். அதுவரை நீ ஆயத்தமில்லை என்றார். மாணவன் தலை குனிந்தான். அடுத்த சில நாட்கள் மாணவன் ஆசானுடன் வாழ்ந்தான். ஆசான் அவருக்கு போதனைகள் சொல்லிக் கொடுக்கவில்லை, வேலையில் உதவச் சொன்னார். நீர்நிலைகளை சுத்தம் செய்ய சொன்னார். புல்வெளிகளை விரிவமைக்க சொன்னார். ஒரு நாள் மாணவன் கோபமாக கேட்டான், ஆசானே, நீங்கள் எனக்கு எந்த போதனையும் சொல்லவில்லை, இதனால் எனக்கு என்ன பயன் என்றார். நீ இன்று என்ன உணர்ந்தாய் என்றார் ஆசான். மாணவன் நின்றான், சிந்தித்தான். அவனது மனம் அமைதி அடைந்தது. நான் கோபப்பட்டேன், ஆனால் அதற்கு என்னால் ஏதோ சொல்ல முடியாத அமைதியில் இருந்தான். அதுதான் சும்மா இரு என்றார் ஆசான். இதுதான் சும்மா இரு என்றார் ஆசான். மெய்யை அறிவது வாக்கால் அல்ல, அனுபவத்தால். மாணவன் தலை வணங்கினான். அந்த அமைதியில் விழுந்தான். இது ஒரு ஜென் தத்துவ கதை அப்படிங்கிறத. இந்த கதை பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.